ஹாஸ்பிட்டல்ல இருந்து பூங்குடி கார்ல திரும்பி வந்துட்டு இருக்கா. அவ தலையில பெருசா கட்டு போட்டிருக்கு. முகத்துல நல்ல வலி தெரியுது. அப்போ அந்த வழியா போற ஊர்க்கார அக்கா ஒருத்தவங்க இத பாத்துடுறாங்க. அடடா, பூங்குடி பொண்ணு தலையில என்ன இவ்வளவு பெரிய கட்டு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மஞ்சமலை அண்ணன் வீட்ல இது தெரியுமா தெரியாதா? போய் முதல்ல விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு பதறி போய் நேரா மஞ்சமலை வீட்டுக்கு ஓடுறாங்க. மஞ்சமலை வீட்டு வாசல்ல பேச்சு அம்மா ஏதோ வேலை பாத்துட்டு இருக்காங்க. ஊர்க்கார அக்கா மூச்சரிக்க வந்து நிக்கிறாங்க. பேச்சி, அட பேச்சி அக்காவே. பேச்சி அம்மா நிமிர்ந்து பார்த்து, என்னக்கா இப்படி பதறிட்டே வர்ற, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அடி அக்கா, உன்கிட்ட விஷயத்தை கேட்டுட்டு போகலாம்னு தான் வந்தேன். ஆனா உனக்கே ஒன்னும் தெரியாது போலையே. உன் மகள் பூங்குடியை இப்போதான் கார்ல பார்த்தேன். தலையில அவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்குக்கா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. என்ன கொடுமை அக்கா இது அப்படின்னு சொல்றாங்க. பேச்சி அம்மாவுக்கு அதிர்ச்சியில தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றீங்கக்கா? என் மகளுக்கு தலையில கட்டா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல மஞ்சமலையும் ராசாத்தியும் வெளியே வர்றாங்க. மஞ்சமலை அண்ணன் முகத்துல பதற்றம் கூடி போகுது. என்ன அக்கா சொல்றீங்க? என் பூங்குடியை தான் பாத்தீங்களா? நல்லா பார்த்துதான் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா மஞ்சமலை அண்ணே, பூங்குடிதான். அவ தலையில நல்ல பெரிய காயம்பட்டு கட்டு போட்டிருந்துச்சு. நான் வண்டிய நிறுத்தி பேசலான்னு பாக்குறதுக்குள்ள கார் வேகமா போயிடுச்சு. உங்ககிட்ட விஷயம் தெரியுமோன்னு கேட்கத்தான் வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மாயாண்டி வீட்டுக்கு கிளம்புவதும் இந்த விஷயத்தை கேட்டதும் ராசாத்தி கோபத்துல பொங்கி எழும்புறா. அண்ணே, நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த வீட்ல இருக்கிற மீனாட்சியும் மத்தவங்களும் நம்ம பூங்குடியை சும்மா விட மாட்டாங்கன்னு. ராசாத்தி தனியா சமைச்சு சாப்பிடட்டோம்னு நான் அடுப்பும் காய்கறியும் கொண்டு போய் கொடுத்தேனா, அது பிடிக்காம தான் அந்த வீட்டு ஆளுங்க ஏதோ வில்லங்கம் பண்ணிருக்காங்க. பூங்குடி தலையில அடிபட்டு இருக்குன்னா கண்டிப்பா அந்த மீனாட்சி தான் ஏதோ பண்ணிருக்கணும் அண்ணே. வாங்க இப்பவே போய் 2ல 1 பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சத்தம் போடுறா. மஞ்சமலை அண்ணனுக்கு நெஞ்செல்லாம் கொதிக்குது. என் பெத்த பிள்ளைய அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? பெத்தவனுக்கும் உடன் பிறந்தவனுக்கும் தெரியாம என் பிள்ளைய அங்க வச்சு கொடுமைப்படுத்துறாங்களா? அவங்களை சும்மா விடக்கூடாதுடி, வாடி போவோம் அப்படின்னு கிளம்புறாரு. சுடலையும் கூடவே கிளம்புறான். ஆமா அண்ணே, நம்ம வீட்டு பிள்ளைய கையாள் வச்சு அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் நாம எதுக்கு உயிரோட இருக்கணும்? வாங்க அண்ணே, இன்னைக்கு அவங்க கிட்ட நியாயம் கேட்காம விடக்கூடாது அப்படின்னு ஆவேசப்படுறான். பேச்சி அம்மா நடுவுல வந்து தடுத்து நிறுத்துறாங்க. யோ, கொஞ்சம் பொறுமையா இருங்கயா. அவங்க வீட்டு பிரச்சனைய அவங்க பாத்திருப்பாங்க. நீ எதுக்குயா முதல்ல அங்க போய் அடுப்பு சட்டி பானை எல்லாம் கொண்டு போய் கொடுத்த? உன்னாலதான் இல்லாத பிரச்சனை எல்லாம் வருது. இப்போ பாரு, பெரிய பூதாகரமா நிக்குது அப்படின்னு கணவனை திட்டுறாங்க. மஞ்சமலை அண்ணன் கண்ணுல ரத்த கண்ணீரே வருது. ஏய் பேச்சி, அடிபட்டு கிடக்கிறது என் பிள்ளைடி. உனக்கும் அவ பிள்ளைதானே? கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இப்படி பேசுறியே. அங்க என் பிள்ளை தலையில அடிபட்டு ரத்தம் சிந்தி நிற்குது. அவளுக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்றாங்களா? இன்னைக்கு அந்த மாயாண்டி குடும்பத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களை 2ல 1 பாக்காம நான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க மாட்டேன்டி அப்படின்னு கர்ஜனை பண்ணிட்டு ராசாத்தியையும் சுடலையையும் கூட்டிட்டு வேகமா மாயாண்டி வீட்டை நோக்கி போறாரு. பேச்சி அம்மா தலைமையில கை வச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன ரத்த களரி ஆக போகுதோ தெரியலையே அப்படின்னு புலம்பி தவிச்சிட்டு நிக்கிறாங்க. பூங்குடியிடம் மன்னிப்பு கேட்பதும் இங்கே மாயாண்டி வீட்டின் உள்ளே அழகரும் மாயாண்டியும் வீட்டுக்கு வர்றாங்க. பூங்குடி தலையில பெரிய கட்டு போட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி கேக்குறாங்க. டாக்டர் வச்சு தையல் போட்ட விஷயம் எல்லாம் தெரிய வருது. அழகர் ரொம்ப வருத்தப்பட்டு, மீனாட்சி, எதுக்கு மீனாட்சி இவ்வளவு கோபம் உனக்கு? கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லிருக்கலாம்ல. தலையில தையல் போடுற அளவுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேக்குறான். மீனாட்சி ரொம்ப மனசு வருந்தி பேசுறாங்க. இல்லைங்க, இவ திடீர்னு தனியா அடுப்ப வச்சு சமைக்க உட்கார்ந்ததுமே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம கையில இருந்ததை தூக்கி போட்டுட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேங்க, இவ தலையில எரியணும், இவளுக்கு அடிபடணும், தையல் போடுற அளவுக்கு காயமாகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க அப்படின்னு கண்ணீரோட சொல்றாங்க. மாயாண்டி பெருமூச்சு விட்டு, எனக்கு உன்னை பத்தி தெரியும் மீனாட்சி, ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மீனாட்சி மெல்ல பூங்குடி பக்கத்துல போறாங்க. அவங்க கண்ணுல உண்மையிலேயே குற்ற உணர்ச்சி தெரியுது. பூங்குடி, இங்க பாருமா, நான் உன்னை அடிக்கணும்னே, உனக்கு பெரிய காயம் உண்டாகணும்னே நினைச்சு எதையும் பண்ணலமா. நீ பண்ணின காரியம் எனக்கு ரொம்ப கோவத்தை கொடுத்துச்சு. அதான் அந்த நேரத்துல கட்டுப்படுத்த முடியாம ஏதோ நடந்துடுச்சு. எப்படியோ தெரியாம இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் நடந்ததுக்கு முழு காரணமும் நான் தான். என் மேலதான் தப்பு. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா அப்படின்னு பூங்குடி முன்னாடி கை கூப்பி மன்னிப்பு கேக்குறாங்க. பூங்குடிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
இந்த வீட்ல உள்ளவங்க தப்பு பண்ணினாலும் அதை ஒத்துக்கிட்டு இப்படி மனசார மன்னிப்பு கேக்குறாங்களே, இவங்க உண்மையிலேயே கெட்டவங்க இல்ல போலயே, சூழ்நிலைதான் இவங்களை இப்படி நடத்துது அப்படின்னு நினைக்கிறா. பூங்குடி அமைதியா மீனாட்சியை பார்த்து, அத்தை, நீங்க தெரியாம தான் என் மேல தூக்கி எறிஞ்சீங்கன்னு எனக்கும் தெரியும் அத்தை. அதனால நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. நான் இத மனசுல வச்சுக்க மாட்டேன், பெருசாவும் எடுத்துக்க மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு மென்மையா சொல்றா. மீனாட்சிக்கு பூங்குடியோட குணத்தை பார்த்து மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் பூங்குடி மேல ஒரு மரியாதையும் வருது. அந்த அமைதியான நேரத்துல திடீர்னு வெளியே இடி முழங்குற மாதிரி சத்தம் கேக்குது. டேய் மாயாண்டி, வெளியே வாயா. டேய், எங்கடா இருக்கீங்க? வெளியே வாங்கடா அப்படின்னு மஞ்சமலை அண்ணன் வீட்டின் வாசல்ல நின்னு கத்துறாரு. சத்தத்தை கேட்டு மாயாண்டி, மீனாட்சி, அழகர், பூங்குடி எல்லாரும் பதறி அடிச்சு வெளியே வர்றாங்க. மஞ்சமலை பூங்குடியை பார்த்ததும் உறைஞ்சு போறாரு. அவ தலையில இருக்கிற பெரிய கட்டை பார்த்ததும் அவரால தாங்க முடியல. ஐயோ என் மகளே, தலையில என்னத்தா இவ்வளவு பெரிய கட்டு? என்னடி பண்ணி வச்சிருக்காங்க உன்ன? பூங்குடி, உண்மைய சொல்லுடி. இந்த வீட்ல இருக்கிறவங்க உன்னை தலையில வச்சு அடிச்சுட்டாங்களாடி? என் பிள்ளைக்கு ஆளும் அம்புமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்களாடா? உங்களை சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு மஞ்சமலை சத்தம் போடுறாரு. கூட நின்ன ராசாத்தியும், என் பொண்ணுக்கு சாப்பாடு தண்ணி கூட கொடுக்காம கொடுமைப்படுத்தி இருக்கீங்க, இப்போ தலைய உடைச்சு வச்சிருக்கீங்களாடா? என்ன மனுஷங்கடா நீங்க அப்படின்னு கத்துறா. மஞ்சமலை கோபத்தின் உச்சிக்கே போய், டேய் மாயாண்டி, என் பிள்ளைய ரத்தம் வர வர அடிச்சிருக்கீங்கடா, உன்னை சும்மா விட்டா நான் மனுஷனே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டிய அடிக்கிறதுக்காக கைய ஓங்கி பாயிறாரு. அப்போ திடீர்னு பூங்குடி குறுக்கே வந்து மஞ்சமலையோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துறா. அப்பா, நிறுத்துங்கப்பா, அவர் மேல எந்த தப்பும் இல்லைப்பா, எதுக்கு தேவையில்லாம அவரை அடிக்க வர்றீங்க அப்படின்னு பூங்குடி கத்துறா. மஞ்சமலை அதிர்ச்சியா பாக்குறாரு. என்னத்தா சொல்ற? தலையில இவ்வளவு பெரிய காயத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பரிந்து பேசுறியே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுத்தா. பூங்குடி சுதாரிச்சுக்கிட்டு பொய்ய ஜோடிக்கிறா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் என்னை அடிக்கலப்பா, இது தெரியாம வந்த காயம்தான். நான் அத்தை கொடுத்த பொருட்களை வச்சு வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்பாராம கத்தி கை நழுவி தலையில பட்டுடுச்சுப்பா, அதான் காயமாயிடுச்சு. இதுக்கு போய் யாராவது யாரையாவது அடிப்பாங்களாப்பா? தேவையில்லாம இங்க வந்து சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றா. மஞ்சமலை நம்ப முடியாம, என்னத்தா சொல்ற? இவங்க உனக்கு சாப்பாடு கூட போடுறதுக்கு வக்கில்லாம பட்டினி போடுறாங்கன்னு ராசாத்தி சொன்னாலே, அது உண்மையா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ மாயாண்டி தலையிடுறாரு. மஞ்சமலை, இங்க பாரு, உன் பொண்ணு இந்த வீட்ல எந்த குறையும் இல்லாம சந்தோஷமாத்தான் இருப்பா. என் மருமகளை நான் நல்லபடியா பாத்துப்பேன், இது என் மேல சத்தியம் அப்படின்னு கம்பீரமா உறுதி தர்றாரு. மீனாட்சி இதை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. நாம இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் நம்ம மேல எந்த பழியும் வராம தன் சொந்த அப்பா கிட்டயே உண்மையை மறைச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டாளே அப்படின்னு பூங்குடியை பார்த்து மெய் மறந்து நிக்கிறாங்க. மஞ்சமலை பூங்குடி கிட்ட வந்து, சரிதா, நடந்ததை விடு, இங்க இருந்தா உனக்கு பாதுகாப்பு இல்லை, வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா பூங்குடி மறுத்துடுறா. இல்லைப்பா, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க என் மேல அக்கறை வச்சு வந்தீங்க, அதுவே எனக்கு போதும். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கப்பா, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு உறுதியா சொல்றா. மஞ்சமலைக்கு மகளை விட்டுட்டு போக மனசே இல்லை. ஆனா அவளோட பிடிவாதத்தை பார்த்து பாரமான மனசோட, சரிதா, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட கிளம்பி போறாரு. மஞ்சமலை குடும்பத்தினர் போனதும் மீனாட்சி மெல்ல பூங்குடி கிட்ட வர்றாங்க. பூங்குடி, இன்னைக்கு என் புருஷனுக்கும் உங்க அப்பாவுக்கும் பெரிய சண்டையாகி குடும்பமே ரெண்டா உடையும் நினைச்சேன். ஆனா நீ உண்மைய மறைச்சு என் குடும்பமானத்தையும் காப்பாத்திட்ட, என்னையும் காப்பாத்திட்ட. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா, ரொம்ப நன்றி பூங்குடி அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாங்க. பூங்குடி எதுவுமே பேசாம அமைதியா தன் அறைக்கு போயிடுறா. அறைக்குள்ள அழகர் வர்றான். பூங்குடி தலைவலியில உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து, பூங்குடி, ரொம்ப வலிக்குதாடி அப்படின்னு பரிவா கேக்குறான். பூங்குடி கோபமா, இல்லை, ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்னு காரமா பதில் சொல்றா. அழகர் லேசான சிரிப்போட, உனக்கு ரொம்ப வலிக்கும்னு எனக்கு தெரியும் பூங்குடி, சாரடி, எங்க அம்மா தெரியாம கோபத்துல பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீ உங்க அப்பா கிட்ட உண்மைய மறைச்ச பாரு, அதுக்கு ரொம்ப நன்றடி. இல்லன்னா இன்னைக்கு இங்க என்னென்ன அனர்த்தம் நடந்திருக்குமோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. டாக்டர் கொடுத்த மாத்திரை இது, எதையாவது சாப்பிட்டுட்டு போட்டுகோ, வலி சரியாயிடும் அப்படின்னு மாத்திரையை கொடுத்துட்டு அன்பா பாக்குறான். அதே நேரத்துல வெளியே மாயாண்டி அண்ணன் ஆத்திரத்தின் உச்சியில தெய்வயானையை கூப்பிடுறாரு. தெய்வயானை, வெளியே வாடி. தெய்வயானை பயந்துகிட்டே வெளியே வர்றா. அன்னைக்கும் பூங்குடி வாசல்ல நிற்கிறதுக்கு நீதான் காரணம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து என் மச்சான் மஞ்சமலை என் மேல கை வைக்கிற அளவுக்கு நிலைமை போனதுக்கும் நீதான் காரணம்.
என்னடி நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல அப்படின்னு கத்துறாரு. தெய்வ யானை முரண்டு பிடிச்சு, நான் என்னங்க பண்ணேன்? அவளாவே தனியா சமைக்கிறேன்னு ஆட்டம் போட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எதிர்த்து பேசுறா. அவ்வளவுதான். மாயாண்டிக்கு கோபம் தலைக்கேறி பலார் என தெய்வ யானையோட கன்னத்துல ஒரு அறைய விடுறாரு. வீடே சத்தத்துல அதிர்ந்து போகுது. இந்த வீட்ல நடக்கிற எல்லா குடும்ப குழப்பத்துக்கும் நீதாண்டி மூல காரணம். உன்னாலதான் என் குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போச்சு. இனிமேல் நீ ஏதாவது சதி பண்ணினையோ இல்ல பிரச்சனை பண்ணினையோ உன்னை இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிச்சிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மாயாண்டி எச்சரிக்கிறாரு. தெய்வ யானை கன்னத்தை பிடிச்சுக்கிட்டு கண்ணீரோட கொதிக்கிறா. அவளுக்காக வந்த அந்த பூங்குடிக்காக என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு கத்துறா. மீனாட்சி ஓடி வந்து, மதினி நில்லுங்க மதினி, அவர் ஏதோ கோவத்துல பண்ணிட்டாரு, கை நீட்டி அடிச்சது தப்புதான், நீங்க எங்கும் போகாதீங்க மதினி அப்படின்னு தடுத்து பாக்குறாங்க. ஆனா தெய்வ யானை கேக்கல. இல்ல மீனாட்சி, என்னை இந்த வீட்ல அசிங்கப்படுத்திட்டாங்க, இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு ஆவேசமா வெளியேறி போறாங்க. மாயாண்டி அதை பற்றி கவலைப்படாமல் நிக்க மீனாட்சியும் அழகரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க.